ஏட்டி மக்களே, யாராவது ஒருத்தவங்க கடைக்கு போயிட்டு வாங்கட்டி. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். இவ்வளோ நேரம் சும்மா இருந்துகிட்டு கடைக்கு போய் சொன்ன உடனே என்னத்தையே இருந்து பாடிக்கிட்டு இருக்கா பாரு. ஏம்மா பாடலம்மா, நாளை பரிசை படிச்சுட்டு இருக்கேம்மா. சின்னவளே, அக்கா படிச்சுட்டு இருக்கா மோளே, நீயாவது கடைக்கு போயிட்டு வாயா. ஏம்மா போம்மா, நல்ல உறக்கம் வருமா, இப்போதான் வந்து படுத்தேன், எனக்கு உறக்கம் சொக்கிட்டு வருதுமா. இவ்வளோ நேரம் சும்மா கடந்துக்கிட்டு அவளுக்கு கடைக்கு போய் சொன்ன உடனே உறக்கம் சொக்கிட்டு வருவான். சரிட்டி 2 பேரும் போவேண்டாம், கடைக்கு போகிறவளுக்கு மீதி ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கிக்கிடுங்க சொல்லலான்னு பார்த்தேன். இனி நானே போயிட்டு வரேன். ஏம்மா ஏம்மா, ஏன் பட்டி ஏன் கூப்பிடியா? ஏம்மா ஏம்மா, நான் கடைக்கு போகிறேம்மா, நான் போய் சாதனம் வாங்கிட்டு வரேம்மா. இந்த வியாபார வேலை நீ எதுக்குமா கஷ்டப்படுதா? சரி மோளே சரி, நீயாவது கடைக்கு போயிட்டு வா மோளை. கடைக்கு போய் அம்மைக்கு சாதனம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு மீதி இருக்கிற ரூபாய்க்கு அவ்வளோத்துக்கு நம்ம ஒத்தையும் மிட்டாய் வாங்கி தின்னுட்டு வந்துடலாம். இந்த குட்டிக்கு ஒன்றும் கொடுக்கப்படாது. ஏம்மா என்னதெல்லாம் வாங்கணுமா? நம்மளே இந்த ரூபாயை வச்சுக்க, 1/2 கிலோ பருப்பு, 1/2 லிட்டர் எண்ணெய், 1 பாக்கெட்டு கடுகு, இவ்வளோ வாங்கிட்டு வந்துடுண்ணா. ஏம்மா இவ்வளோ வாங்க போனால் மீதி ரூபாய் எங்கம்மா வரேன் எனக்கு மிட்டாய் வாங்குறதுக்கு? மீதி 50 பைசா வரும்போல அதுக்கு உனக்கு தேவையான மிட்டாயை வாங்கிட்டு வா. இதுக்கு ஒழுங்கா படிக்கிற மாதிரியா ஆக்ஷன் காமிச்சிருக்கலாம். எனக்கு தெரிய மாட்டேன் அம்மா இப்படிதான் தரானு, நான் தானே எனக்கு இல்லாம படுத்துட்டேன்.